மீண்டும் மீண்டும் சொல்றோம், தாவைக்கு ஆட்களுக்கு இந்த மாதிரி ஏஐ இமேஜ் எங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். உங்களை உட்காந்து போட்டுட்டு இருக்கீங்க, நாங்க ஏத்துட்டோம். உங்க தலைவரோட முதுகுல எந்தெந்த நடிகை எல்லாம் ஏத்தணும் எங்களுக்கு தெரியும். போயிட்டு சொன்னேன், என்னடா இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்கீங்களே, அவரை இப்ப ஐயா என்னடா நினைப்பாரு அப்படின்னு. ஆமா, பேனா மூடி கொடுத்துருந்தா சேப்பில் சொருவி விட்டுருப்போம்ல, பேனா மூடிய எங்க ஓட்டாருன்னு போய் கேளுங்க. அந்த பேனா மூடி இருந்துன்னா அவர் சேப்பிலே குத்தி விட்டுருப்பா. அதனால பேனா மூடி இல்லை, அதனாலதான் அவர் பேனாவை பின்னாடி வச்சு விட்டுருக்கா அப்படின்னாங்க. இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு அரசியல் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல இன்ஸ்டா பிரபலமும் டிவிக்கே ஆதரவுமான வணக்கண்டா மாப்பிள்ள அருண் பகிர்ந்துள்ள ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்றால், கலைஞரின் பேனா சிலை மெரினா கடற்கரையில் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. அந்த வகையில் டிஎம்கே ஜென்சியை சேர்ந்த ஆர்ஜே சரண் ஜெயராமன் என்பவர் பகிர்ந்துள்ள ஒரு வீடியோ தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருது. அந்த வீடியோவில், இந்த பேனாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு கிடைக்காத பேனா எங்கள் கையில் கிடைக்க வைத்தவர் தான் எங்கள் தலைவர் முத்தமிழர் கலைஞர். அந்த பேனா தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணம். படிப்பு இல்லாதவர்களுக்கும் இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கும் அந்த பேனா தான் காரணம். அந்த பேனாவை ஏன் கிண்டல் செய்கிறீர்கள்? நாகரிகமாக அரசியல் செய்ய தெரியாதா? எங்கள் தலைவரை ஏன் இப்படி இழிவுபடுத்துறீங்க என்று பேசியதுடன் இறுதியில் டிவிகே தலைவர் விஜயை குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலான கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது, உங்கள் தலைவருடைய முதுகில் எத்தனை நடிகளை ஏற்றணும்னு எங்களுக்கும் தெரியும் என்று பேசியிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதும் டிவிகே ஆதரவாளர்கள் பலரும் தங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்து வராங்க. பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த விவகாரம் குறித்து வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் இன்ஸ்டா பிரபலமும் டிவிகே ஆதரவுமான வணக்கண்டா மாப்பிள்ள அருண் இந்த வீடியோவுக்கு பதில் கொடுக்கும் வகையில் தனது கருத்துக்களை பதிவு செய்து ஒரு வீடியோ ஒன்றை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் தொடப்பக்கட்ட, இந்த பேனா எங்கள் அப்பாவுக்கு கிடைக்காத பேனா, எங்கள் தாத்தாவுக்கு கிடைக்காத பேனா, எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத பேனா. ஏன்னா இது கிடைக்காத பேனாவை இப்படி பண்ணாதீங்க. செட்டியார் கடையில் 20 ரூபா கொடுத்தா தரப்புறாங்க. எங்கள் ஊர் செட்டியார் கடையில் 20 ரூபா கொடுத்தனா அந்த பேனா தருவாங்க. அதை எதுக்கு முதுகில் ஏற்றி விட்டாங்க தெரியுமா? அதை லூசு போயிட்டு சொன்னேன், என்னடா இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்கீங்களே, அவரை இப்போ ஐயா என்னடா நினைப்பாரு அப்படின்னு. ஆமாம், பேனா மூடி கொடுத்துருந்தா சேப்பில் சொருவி விட்டுருப்போம்ல, பேனா மூடிய எங்கே ஓட்டாருன்னு போய் கேளுங்க. அந்த பேனா மூடி இருந்துன்னா அவர் சேப்பிலே குத்தி விட்டுருப்பா. அதனால பேனா மூடி இல்லை, அதனாலதான் அவர் பேனாவை பின்னாடி வச்சு விட்டுருக்கா அப்படின்னாங்க. இவர் பெரிய எடிஷன் பண்ணான். தொடப்பக்கட்டா பா, இந்த பேனா போய் கிடைக்கவே கிடைக்காதான். அருமையாக எழுதுறியா மேலே, அழகாக எழுதியான். ஆமாம், ட்ரெயினில் டிக்கெட்டு காசு கூட இல்லாமல் வந்தவர். இந்த பேனாவுக்கு எங்கிட்டயும் காசு வந்துச்சுன்னு தெரில. இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் லைக்குகளையும் பெற்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. ஒரு தரப்பு வணக்கண்ட மாப்பிள்ள அருணின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வர, மற்றொரு தரப்பு ஆர்ஜே சரண் ஜெயராமனுக்கு ஆதரவாக கருத்துக்கள் பதிவு செய்து வராங்க. இதனால் இந்த விவகாரம் தற்போது இணையத்தில் பரபரப்பான விவாதமாக மாறியிருக்கு. இந்த முழு விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? யாருடைய கருத்து சரி என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.